இந்த வீடியோவில் சங்கடங்கள் ஏற்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளுக்கு இடையேயான போர், ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகள், அமெரிக்கா, இஸ்ரேல், இவங்க எல்லாமே அதில் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஈரான் 8 நாடுகளுக்கு எதிராக போர் தொடுத்துட்டு இருக்கு, அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒன்றும் சளைச்சவங்க கிடையாது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு இது தேவை. அவங்க யாருக்கிட்டையாவது ஒரு உத வாங்கினா தான் இந்த உலகம் ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ்டாக அமைதி நிலம். இல்லைன்னா அவங்க எல்லா நாட்டையும் குட்டிச்சோறு தான் ஆக்குவாங்க. எங்கேயாவது போர் நடத்திக்கிட்டே இருக்கணும். ஆர்ம்ஸ் லாபி, அம்யூனிஷன் லாபி, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் லாபி ஒன்று, அடுத்தது ஆயில் லாபி, அதுக்கு அடுத்தது ஃபார்மா லாபி. இது 3 தான் அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஒழிஞ்சாதான் உலகத்தில் அமைதி வரும் அப்படிங்கிறதான். சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி உலகமே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, கிரைசிஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நடந்திருக்கு. அதாவது பலவிதமான நெருக்கடி நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன. ஷாக் வேவ்ஸ் அப்படின்னா அதிர்வுகள் பல நாடுகளில் உணரப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா எந்த மாதிரி இடத்துல நிற்குது அப்படிங்கிறதையும், உறுதியான நிலைமையில இருக்கு அப்படிங்கிறதையும் தெள்ள தெளிவாக சில தகவல்கள் மூலமா உங்க கூட ஷேர் பண்றேன். முக்கியமா பார்த்தீங்கன்னாக்க 3-4 முக்கிய நடவடிக்கைகளை இந்த எடுத்திருக்கு. ஒன்று நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், இசிஏவை யூஸ் பண்ணி பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்தாச்சு. யாராலையும் எந்த தகுதித்தமும் பண்ண முடியாது. அதை மீறி பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க எல்லாம் கண்டிப்பாக சொல்லுவீங்க, சார் இங்கே அது பண்ணுறாங்க அங்கே அது பண்ணுறாங்க. இதெல்லாம் ஸ்ட்ரே இன்சிடென்ட்ஸ். நான் சொல்றது லார்ஜ் ஸ்கேல் லெவலில் எதுவும் பண்ண முடியாது. பெரிய அளவுலலாம் அதிலெல்லாம் தகுதித்தம் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா அது அந்த தனி நபர் சார்ந்தது. அதற்கான தண்டனையை கொடுப்பாங்களா, அது அடுத்த பிரச்சனை. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணவும் முடியாது. ஓகே, அடுத்ததாக நான் எதை பற்றி சொல்லணும், இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டுக்கு அடுத்ததாக ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் வச்சுருந்துருக்காங்க. நம்பர் 1. மூன்றாவதாக எதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய ரிஃபைனிங் கெப்பாசிட்டியை கண்ணாப்பண்ணு ஏற்றி வச்சிருக்காங்க. இதை ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னாட்டு மதிப்பீட்டு நிறுவனமே சொல்லியிருக்காங்க. 2.2 கோடியே 20 லட்சம் வரைக்கும் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வைசாக்ல இருக்கு, பாதூர்ல இருக்கு, உடுப்பி பக்கத்தில், அது தவிர மேங்களூர்ல வச்சிருக்கோம். அங்கே பல விதமான முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கோம். சரி, அது டிஃபென்ஸுக்காக ப்ரையாரிட்டி. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக மரபு சாராத எரிசக்திகளை நம்ம உபயோகிக்கிறோம். சூரிய ஒளி, காற்றாலை, இதெல்லாமே வந்துட்டு இது ஒரு பக்கம் இருக்கு. இது எல்லாத்தையும் தவிர பல நாடுகளோட ஒப்பந்தங்கள் போடப்படும். வெறும் இந்த அரசு ஆட்சிக்கு வரும்போது 15-16 நாடுகள்ல இருந்து மட்டும்தான் எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டது. இப்ப கிட்டத்தட்ட 40 நாடுகளோட ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. இப்ப இருக்கிற என்டிஏ அரசு, பாரத பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு 40 நாடுகளோட, இதெல்லாமே கடந்த 10 ஆண்டுகள்ல முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அதன் மூலமாக இந்த எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாதிரி அஷ்யூர்டா இருக்கு. சில தற்காலிகமாக ஏற்படக்கூடிய நெருக்கடிகளும் சங்கடங்களும் சிலது இருக்கத்தான் இருக்கும். அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அது போர் சூழல்னால ஏற்பட்ட சங்கடங்கள், அது விரைவில் தீர்ந்து விடும் அப்படிங்கிறதா. அந்த போர் சூழலிலையும் இந்தியா எந்த மாதிரி சமாளிச்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறதா நம்ம பார்த்தோம். போன வீடியோல மக்களை எப்படி நிதி நிலைமை மூலமாக உயர்த்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு குஷன் மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது அதெல்லாம் பார்த்தோம். இப்ப அதே இதுல நம்ம பார்த்தோம்னா வேர்ல்டுல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட எண்ணெய் $100, $101 நான் பார்த்தேன் கடைசி பிரைஸ். அது மாதிரி அதுதான், அதாவது இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பார்த்தேன். அது ஒரு $101. பிரெண்ட் குரூடு $101 ஒரு பேரல் இருந்து. இப்ப அதனால என்ன ஆகுது அப்படின்னா, வளைகுடா நாடுகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பல பண முதலைகளின் முதலீடுகள், ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா, முதலீடுகள் எந்த இடத்துல மிகவும் பாதுகாப்பாக இருக்கோ அந்த இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் இஸ் மூவிங் அவே. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, இது அமெரிக்காவிலிருந்தே இந்த ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் நடக்குது. அதுக்கு உதாரணமா நான் எதை சொல்ல முடியும்னா, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம கூகுள் வைசாகப்பட்டினத்துல கிட்டத்தட்ட 1,20,000 கோடி, $15 பில்லியன் அங்க முதலீடு செய்யறாங்க. இந்த இடத்துல உடனே ஒரு கேள்வி வரலாம், சார் ரிலையன்ஸ் கூட தான் புதுசா பிரவுன்ஸ்வில்லி போர்ட் கிட்ட டெக்சாஸ்ல ஒரு புது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் செய்யறாங்களே. அதை பத்தின ஃபுல் டீட்டெயில், ஒரு ஃபுல் வீடியோவா அருமையான தகவல்கள்லாம் இருக்கு, அதை சொல்றேன் கூட.
சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, சார் நீங்க எல்லா வீடியோலையுமே இந்த பத்தி சொல்றேன் அதை பத்தி சொல்றேங்க. என்ன செய்யறது, இதுக்கு நடுவுல வந்து இப்ப ஒண்ணு இல்ல, யூஜிசியை பத்தி தகவல்கள்லாம் எடுத்து வச்சு 3 வாரங்களுக்கு மேல ஆயிடுச்சு. அதை பதிவு பண்ண முடியாததுக்கு மெயின் காரணம் வந்து இப்ப இருக்கிற அந்த ஈரான் வர்சஸ் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய போர். இந்த தகவல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக. எனிவே அந்த யூஜிசி நான் வரேன் உங்க கூட ஷேர் பண்றேன். அது வந்து எதிர்க்கட்சிகள் இப்ப இருக்கிற பாஜக அரசுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய டூல் கிட் அப்படிங்கிறத தெளிவா நம்ம புரியலாம் அதை பார்க்கும்போது. ஸோ நான் சொல்றேன், பல விஷயங்கள் இருக்கு, என்ன செய்யறது, நேரமின்மைதான். அதற்காக எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சமீபத்தில் நான் பார்க்குறேன் வந்து கொஞ்சம் எனக்கு வருத்தம்னு சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்சம் பார்வையாளர்கள் அதிகமானால் எனக்கு வந்து அது ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி நான் நிறைய செய்திகளை ரொம்ப அலசி ஆராய்ந்து பல நாட்கள் அதை நல்லா தரவாக ஸ்டடி பண்ணி தான் உங்க கூட ஷேர். அதில் சிறிதளவும் பொய்த்தன்மை கிடையாது. எல்லாமே உண்மை, எல்லாமே டேட்டா பேஸ்டு, எல்லாமே அதுக்கு ஆதாரபூர்வமானது. அதனால இது வந்து குறிப்பா என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, இளைஞர்களுக்கு போய் சேரணும், பரவலா பலவருக்கு போய் சேரணும். அதனால என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, பல பேருக்கு இந்த செய்திகளை நீங்க என்னுடைய வீடியோவை தான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது, இந்த செய்திகளை அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. தமிழ்நாட்டில் குறிப்பா ஆட்சி மாற்றம் வர வேணும். நான் அந்த ஆட்சி மாற்றத்தை பத்தி பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். வெறும் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வந்து பிரயோஜனம் கிடையாது. சித்தாந்தம் மாறி அதன் மூலமான ஒரு ஆட்சி மாற்றம் வரும். சித்தாந்தமே இப்ப இருக்கிற சித்தாந்தம் அடியோடு ஒழிக்கப்பட்டு புதிய சித்தாந்தங்கள், புதிய சிந்தனைகளோடு கூடிய ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வந்தா தான் ஓரளவுக்கு தமிழ்நாடு மீட்டெடுக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. சரி, இப்போ அடுத்தது இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னாக்க, ஸோ ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டலை பற்றி சொன்னோம். அதுக்கப்புறமா என்ன பார்க்குறோன்னா, கட்டார் பாருங்க, ஒரு 20% அவங்களுடைய ப்ரொடக்ஷன் எல்லாம் நிறுத்திட்டாங்க, மேனுஃபேக்சரிங்கே நிறுத்திட்டாங்க. ஏன்னா அங்கே தாக்குதல்கள் நடந்திருக்கு அப்படின்னு. சரி, இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இந்த கேஸ் சார்ந்த உபயோகங்கள் தான் அதிகம். எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற ரூம் ஹீட்டராக இருக்கட்டும், எல்லாமே கேஸ் பேஸ்டு தான். இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். மும்பையில் என்னுடைய வீட்டில் வந்து பைப்டு கேஸ் தான். அங்கே பல பேருடைய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டர், அதாவது பாத்ரூமில், அதாவது கீசர்னு சொல்லக்கூடியது வைக்கிறாங்களே, அது கேஸ் பேஸ்டு கீசர் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி கேஸ் இல்லை, கேஸ்லேயே சுடு தண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு கீசர் இருக்கும். அங்கே வாட்டர் ஹீட்டர் இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு அந்த மாதிரி. ஸோ இப்போ ஐரோப்பிய நாடுகளில் இந்த கேஸினுடைய உபயோகம் பல விதத்திலையும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக. அந்த மாதிரி பார்க்கும்போது ஐரோப்பிய நாடு மட்டும் இல்லை, ஈவன் இங்கிலாந்துல மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு இந்த கட்டார் இஷ்யூனால. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48 மணி நேரத்துக்கு தான் அவங்க கிட்ட கேஸ் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் முக்கியம். நிச்சயம் இதே மாதிரி தான் யூரோப்பியன் யூனியன், அந்த இடத்துலையுமே பல நாடுகள் இந்த எரிவாயு தட்டுப்பாடுனாலும் குறைவாக கிடைப்பதனாலையும் பலவித இன்னல்களுக்கு ஆளாயிருக்காங்க. ஸ்ரீலங்காவை எடுத்துட்டு வச்சிங்கன்னா, பெட்ரோல் டீசல் எல்லாம் விலையேற இருக்கு, கண்ணாப்பின்னு விலையிருக்கு. பாகிஸ்தானில் அதை பற்றி ஒரு அழகான ஒரு நகைச்சுவையான செய்தி ஒன்று படித்தேன். எல்லாரும் பெட்ரோல் நாங்கள் எங்களால் தவிர்க்க முடியல, 55% பெட்ரோல் விலையை ஏற்றுறோம், அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்குலாம் 200 பேருக்கு மேலே கூப்பிடாதீங்க அப்படின்னு பிரதம மந்திரியின் வேண்டுகோள் அப்படின்னு ஒரு கடைசியில் பார்த்தா அந்த பிரதம மந்திரி யாருன்னா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர், நம்ம இந்திய பிரதம மந்திரி இல்லை. அந்த மாதிரிலாம் கூட பாகிஸ்தான்லாம் 325 ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோலோ டீசலோ பார்த்து. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் பேனிக் பையிங் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் தேவையில்லாத பேனிக் பையிங் ஆச்சு. இன்னும் ஒரு 2-3 நாள் அந்த வதந்திகள்லாம் கொஞ்சம் அப்படியே தவிடுபடி ஆகி மக்கள் உணர ஆரம்பிச்சிருவாங்கங்கிறது என்னுடைய பரிபூர்ண நம்பிக்கை. வந்துடும் அது. அடுத்ததாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் ரேஷன் பண்ணிட்டாங்க. காராக இருந்ததுன்னா 10 லிட்டர் தான், பைக்காக இருந்ததுன்னா 2 லிட்டர் தான், அதுக்கு மேலே கிடையாது ஒரு நாளைக்கு அப்படின்னு ரேஷன் அங்கே. அதே மாதிரி சைனாவில் விலை அதிகமாகிருக்காங்க, எரிபொருளுடைய விலை எல்லாமே அதிகம், பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாத்தினுடைய. அதை தவிர அங்கேயுமே வந்து கேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க, இவ்வளவு தான் வாங்க முடியும், இதுக்கு மேலே 10 லிட்டரோ 15 லிட்டரோ அதுக்கு மேலே நீங்கள் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடையும் விதிச்சிருக்காங்க. இதற்கு நடுவில் என்னன்னா, யூரோப்பியன் யூனியன்ல பல நாடுகள் அந்த கூட்டு இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்னு சொல்ல, அதாவது ஆபத்து காலத்துக்காக சேமித்து வைக்கப்பட்ட பெட்ரோல் டீசல் எரிவாயு எல்லாத்தையும் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்து போர் சூழல்னால, அதாவது இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னால வரக்கூடிய தடங்கல்கள் தான் இது. கப்பல் போக்குவரத்து இது எல்லாமே அதனால வரக்கூடியதுதான்.
ஆனால் அவங்க வேற வழி கிடையாது. அவங்க வேற வழியே இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்துருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சவுத் கொரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு $68 பில்லியன் பொறுமானம் உள்ள எரிபொருளுக்கான தனிய ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு, அவசர கால நிதி ஒதுக்கீடு எரிபொருள்களுக்காக அப்படிங்கிறத சவுத் கொரியால இருந்து செய்தி வந்திருக்கு. இதுக்கப்புறமா ஒவ்வொரு நாட்டினுடைய ஜிடிபியும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பொருளாதாரம் எப்படி அடிபடும் அப்படிங்கிறத ஒரு கிராஃபிக்கல் இதுவா ஒரு இடத்துல பார்த்தேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். $70 85 போன வீட்டில் கூட சொல்லியிருந்தாங்க. $70 $85 வரைக்கும் கச்சா எண்ணெயினுடைய விலை, பிரெண்ட் குரூடு விலை அதிகரித்தால் எந்தெந்த மாதிரி எல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படி. இப்போ ஆக்சுவலா 85ல 101 ஆயிடுச்சு. அப்ப எந்த அளவுக்கு மற்ற நாடுகள்லாம் அடிபடும் அப்படிங்கிறத அந்த கிராஃபிக்கல் இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அது பார்க்கறது. அதுக்கு அடுத்ததா இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, எந்த மாதிரி கம்பேரிசன் மற்ற பக்கத்து நாடுகள் அப்படின்னா, இந்தியா கிட்ட 74 நாட்களுக்கான எண்ணெய் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கக்கூடிய வகையில் ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் வந்து கட்டாரை மட்டும் சார்ந்து இல்லாமல் பல நாடுகள்லேருந்து நம்ம தருவிப்பதற்கான ஆல்டர்னேட்டிவ் சி ரூட் அதையும் நம்ம கையில் எடுத்திருக்கோம், எல்லாத்தையும் செஞ்சுருக்கோம். இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டா 25 நாட்கள் ஸ்டாக் தான் அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 99% எல்என்ஜி ஹோர்மூஸ் வழியா பாகிஸ்தானுக்கு வருவதனால மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியாவோட ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருக்கு. சவுதி அரேபியா வந்து ஈரான் தாக்குது. சவுதி அரேபியாவில் இருக்கிற பேஸ்ல இருந்து அமெரிக்கா ஈரானை தாக்குது. ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஆதரவா சவுதி அரேபியா பேஸ் கொடுத்துருக்கனால, அந்த மிலிட்டரி பேஸ் கொடுத்துருக்கிறதுனால நாங்க சவுதி அரேபியாவை அடிப்போம், தாக்குதல் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தான் கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்களும் ஈரான் மேல தாக்குதல் நடத்தலாம். ஆக ஈரான் வந்து பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்த போகுது. இதுதான் அப்படி ஒரு மாதிரி சைக்கிள் மாதிரி இருக்கும். கொஞ்சம் குழப்பமானதுதான். கொஞ்சம் அப்படி கவனமா பாத்தீங்கன்னாக்க பாகிஸ்தான் மேல ஈரான் தாக்குதல் நடத்த போகிறது அப்படிங்கிறது தெளிவான உண்மை. நம்பர் 1. இரண்டாவது, அங்க ஏற்கனவே பலூச்சிஸ்தான் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற தாலிபானும் மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தான் மேல தாக்குதல். தினந்தோறும் 25 50 பாதுகாப்பு வீரர்கள், ராணுவ வீரர்களோ இல்ல போலீஸ்ல இருக்கிறவங்களோ இறந்து போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்துகிட்டே இருக்கு. டுடே ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் பன்முனை தாக்குதல் பாகிஸ்தான் மேல. பாகிஸ்தான்னா இந்த மாதிரி நேரடியா போர்கர்னு இறங்கி அடி வாங்கினாங்கன்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடே இருக்காது. அது 2, 3, 4 பாகங்களாக உடைந்து விடும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதை பத்தி பல செய்திகள் இருக்கு. ரொம்ப அதாவது இந்தியாவை எந்த அளவுக்கு படாத பாடு படுத்தினாங்களோ அத்தனைக்கு இப்ப பாகிஸ்தான் அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை விட என்னன்னா, மரியம் நவாஸ், அதாவது முன்னாள் பிரதம மந்திரி இருந்தா இல்லையா, நவாஸ் ஷெரீப், அவருடைய மகள், அவங்க தான் சிந்துல இது சீஃப் மினிஸ்டர் மாதிரி இருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சிரிப்பா வரும். அந்த மாதிரிலாம் கிராக்குத்தனமாலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுனே புரியல, ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான். சரி, பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 12 நாட்கள் வரையும் தான் அவங்க கிட்ட ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. அதை தவிர பங்களாதேஷ்ல என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா ஸ்கூலு காலேஜ் எல்லாத்தையும் இழுத்து மூடி வச்சாங்க. எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸ்ரீலங்காவில் ஒரு 30 நாட்கள் வரைக்குமான ஸ்டாக் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ அண்டை நாடுகளான நேபாள், பங்களாதேஷ் கூட, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் வழக்கம் போல மால்டீவ்ஸ், மொரீஷியஸ், இவங்க எல்லாம் வந்து இந்தியா கிட்ட கொஞ்சம் பெட்ரோல், டீசல், அப்புறம் இந்த சமையல் எரிவாயு எல்லாம் எங்களுக்கு கொடுத்து உதவுங்க, நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா கண்டிப்பா உதவி செய்யும். நான் திருப்பி சொல்றேன், அதுதான் எப்படி வந்து வேக்சின் டிப்ளமசி, வீட்டு டிப்ளமசி. வேக்சின் டிப்ளமசி ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. வீட்டு டிப்ளமசி ஆப்கானுக்கு. இப்ப வந்து அநேகமா என்னுடைய அனுமானம் எரிபொருள் டிப்ளமசி, பெட்ரோல், டீசல், கேஸ் டிப்ளமசி பை இந்தியா டு நம்ம சுத்தி இருக்கிற நாடுகளுக்கு கண்டிப்பாக செய்யப்படும் என்பது. சார், அப்ப இந்தியாவில் தட்டுப்பாடு கிடையாது. இது அரசியல் செய்யப்பட்ட, செயற்கையாக உருவாக்கப்பட்ட தட்டுப்பாடு. அதனால நம்மளுடைய டிப்ளமசி தொடரும் அப்படிங்கிறது. சரி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சவுத் கொரியால மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக 200 நாட்கள் வரைக்குமான ஸ்டாக் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா ரொம்ப சின்ன கண்ட்ரி. இந்தியா மாதிரி இவ்வளவு பெரிய நாடா இருந்ததுனாக்கா போராது அவங்களுக்குலாம். 200 நாட்கள்ங்கிறது வந்து 2 நாள்ல முடிஞ்சிடும் அவங்களோட. அந்த மாதிரி. ஸோ இதை எல்லாமே நம்ம பார்க்குறோம்.
இதுல வந்து மிக மிக முக்கியமானதா என்ன சொல்றாங்க அப்படின்னா 1973ல, அதாவது இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நான் படிச்ச தகவல் படி இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, சரித்திரத்திலிருந்து இந்தியா கற்றுக்கொண்ட பாடங்களா இல்லையா அப்படிங்கிறது. 1973ல இதே மாதிரிதான் வளைகுடா போர்லாம் வந்தது. அந்த டயத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, $3 தான். நல்லா யோசிச்சு பாருங்க. $3 தான் ஒரு பேரல் பிரெண்ட் ஆயில் 73ல. உடனே கேட்கக்கூடாது சார். இப்ப நான் வந்து அது 27ம் 26ம் 53 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சமாச்சாரம் அது. ஸோ அது அந்த $3 இருந்த பெட்ரோல் 73ல வளைகுடா போர்னால 4 மடங்கு ஆயிற்று. $12 ஆச்சு அது. அப்ப 500 மில்லியன் பொறுமானம் உள்ள கொள்முதல் இந்தியாவிற்கு 4 மடங்கு இல்ல, கிட்டத்தட்ட 3.5 மடங்கு ஆச்சு. $1.6 பில்லியன் அளவுக்கு அதிகரிச்சது. எப்பேற்பட்ட தாக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிறது 1973 கற்றுக் கொடுக்கும் பாடம். இதே மாதிரி 1991ல அப்ப வந்து போர் கிடையாது. அமெரிக்கா போட்ட சாங்ஷன், தடைகள், ஈரான் மேல போட்ட தடைகள். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, மீண்டும் ஒரு நெருக்கடி நிலைமை வந்தது. அதை வந்து சமாளிக்கவே தெரியாம, எந்த திட்டங்களும் இல்லாம, நடவடிக்கைகளும் இல்லாம கிடப்புல போட்டு கையை பிசைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தது காங்கிரஸ் அரசு. அந்த 1991ல ஏற்பட்ட தாக்கத்தினாலதான் இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு வெறும் 3 வாரங்களுக்கு குறைந்து விட்டது. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற 800 கோடி, கிட்டத்தட்ட $792 பில்லியன் இருக்கு நம்ம கிட்ட கையிருப்பு. அதை வச்சு பார்க்கும்போது 5 வருடத்திற்கான எண்ணெயை நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ வந்து வெறும் 3 வாரத்துக்கான அந்நிய செலாவணிகள். அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, வெறும் ஆயில் மட்டும் இல்ல, பல வர்த்தகங்கள் இருக்கு நமக்கு. அதனால என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா வந்து தங்கத்தை கொண்டு போய் அடகு வைக்க கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தகுடு தத்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி, அப்ப என்ன திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, 2012-13ல சப்சிடரி கொடுக்குறேன் மக்கள் கிட்ட பொய்ய சொல்லிட்டு கடன் சுமையை ஏற்றி வச்சுட்டாங்க. இதை பத்தி மன்மோகன் சிங் அவர்களுடைய வீடியோவே இருக்கு. அவரே சொல்றாரு, நான் இப்ப வாங்குற கடன் வந்து அடுத்த தலைமுறையின் தலையில் ஏற்றப்பட்டும் சுமை அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. நம்ம யாரும் சொல்லல, அது அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களே செஞ்சிருக்காங்க. என்ன, மக்கள் கிட்ட இருந்து இது மறைக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஆயில் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கப்பட்டது. சரி, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, 2026ல வெஸ்ட் ஏசியா கிரைசிஸ், மேற்கு ஆசிய நாடுகளில் நெருக்கடி இந்தியாவை எப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த மிகப்பெரிய அளவில் பொருளாதார தாக்கம் ஏற்படவில்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவான உண்மை. அதனால வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகி நொறுங்கி விழுந்து விடும். அப்ப 2012-13ல நொறுங்கி விழக்கூடிய 5 நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. மேக்ரோ எக்கனாமிக் கொலாப்ஸ் அப்படிங்கிறது அது வரவே வராதுங்கிற லெவல்ல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. சரி, அதுக்கப்புறமா என்ன, இது எல்லாமே 11லிருந்து 12 மாதம் வரையான அந்நிய செலாவணி நம்ம கையிருப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப வெறும் 3 வாரம் தான் இருந்தது 1991ல. சரி, இப்ப 11லிருந்து 12 மாதங்கள் கையிருப்பு இருக்கு. சரி, இத வந்து பல விதமான இந்த தரவுகள்லாம் நம்ம பார்க்கும்போது இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நெருக்கடிகள் வந்திருக்கு. மேற்காசிய நாடுகள்ல நிலவக்கூடிய போர் சூழலினால ஏற்பட்ட நெருக்கடிகள். ஆனா இப்ப இருக்கிற மத்திய அரசு, என்டிஏ அரசு, பாஜக அரசு, மோடியின் தலைமையின் கீழ் பல விதமான நடவடிக்கைகளை முன் யோஜனையுடன் பல மாதங்கள், பல வருடங்களுக்கு முன்னதாகவே எடுத்து இந்தியாவை ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, சங்கடங்கள் எல்லாத்திலிருந்தும் தவிர்க்கப்பட்டு இந்திய மக்கள் நலன் முக்கியமாக கருதப்பட்டு காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் என்பதுதான் இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய 2-3 வீடியோல பல செய்திகளை அவங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். அப்படியே இது ஒரு ஹோல்சமா நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு தெளிவும் புரிதலும் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.